அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து என்னும் இந்த தியானத்தின் மூலமாக மறுபடியுமாக ஆண்டவருடைய வார்த்தையை இந்த சின்ன தியானத்தின் மூலமாக நாம் கேட்க தேவன் நம்ம கொடுக்குற கிருபைக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இதை கேட்டு நீங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு அனுப்புங்க. ஆதி அன்பில் யாரும் தவறாமல் நம்மளை காத்துக்கொள்வோம். நேற்றை தான் நம்ம தியானித்தோம். கர்த்தருடைய பிள்ளைகளை இன்றைக்கி இன்னொரு கேள்வியை நான் உங்களோடு கூட நான் வைக்க விரும்புகிறேன். உன் ஆதி அன்பு எங்கே அப்படின்னு கடந்த 3 நாட்களாக நம்ம தியானிச்சோம் இல்லையா? இன்றைக்கி இன்னொரு கேள்வியை கேட்டுக்கலாமா? லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தின் 25ஆம் வசனம். லூக்கா 8:25. அவர் அவர்களை நோக்கி, உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். அவர்கள் பயந்து ஆச்சரியப்பட்டு, இவர் யாரோ காற்றுக்கும் ஜலத்துக்கும் கட்டளையிடுகிறார், அவைகளும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லி கொண்டார்கள். உங்கள் விசுவாசம் எங்கே? இன்னைக்கு நம்மளை பார்த்து ஆண்டவர் எப்படி சொல்லுவாரோ, உன் விசுவாசம் எங்கே அப்படின்னா, விசுவாசம் இருந்தது, இப்போ காணாமல் போயிடுச்சு. நான் நேற்று சொன்னேன், ஆதி அன்பு இருந்தது, ஆதியிலே அன்பு இருந்தது, ஆனால் இப்போ அது இல்லை. ஆதியிலே நம்முடைய விசுவாசம் இருந்தது, நமக்கு ஆண்டவர் மேலே பக்தி வைராக்கியத்தோட நல்ல ஸ்ட்ராங் ஃபெய்த் இருந்துச்சு, ஆனால் இப்போ அது இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி அந்த விசுவாசத்தை இழந்தவர்கள் நிறைய பேர். இன்றைக்கி அந்த விசுவாசத்தை நாம் இழந்திருக்கிறோம். ஆண்டவர் மேலே வச்சிருந்த அந்த ஃபெய்த்தெல்லாம் இன்றைக்கி தொலைச்சதுனால மாம்சத்தில் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். பாருங்கள், விசுவாசத்தை இழக்கும்போது தான் நம்முடைய மாம்சம் ரொம்ப வேலை செய்யும். மாம்சத்தில் நம்ம நிறையா தீர்மானங்களையும் மாம்சத்தில் நிறையா முடிவுகளையும் எடுப்போம். கவனமாக இருங்க. விசுவாசத்தில் நடக்க பழகிட்டிங்கன்னா திரும்ப மாம்சத்துக்கு போகாதீங்க. மாம்சத்துக்கு ஏதுவான எந்த காரியத்துக்கும் நீங்கள் இடம் கொடுத்துடாதீங்க. கவனமாக இருப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் விசுவாசம் எங்கே? ஏன்னா இவர்களெல்லாம் எப்படி எழுப்புறாங்க, ஐயரே மடிந்து போகிறோமே அப்படின்னு இயேசுவை, அந்த காற்றையும் கடலையும் கொந்தளிப்பையும் பார்த்து இயேசுவை எழுப்புறாங்க. நாங்கள் மடிந்து போகிறோமே, மடிந்து போகிறோமே. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன் இந்த கேள்வி வந்தது? இந்த கேள்வி வந்ததுக்கான காரணம் என்ன? நான் இன்றைக்கி ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தின் 30-31ஆம் வசனம். மத்தேயு 14:30-31ஆம் வசனம். காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி பேதுருவை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். இங்கு வாசிக்கிறோம், பேதுரு இயேசுவை பார்த்தான். இயேசுவை பார்த்துட்டு அவர் ஜலத்தின் மேல் நடந்து வருகிறதை பார்த்த உடனே அவன் சொல்கிறான், நீரே ஆனால் நானும் வர எனக்கு கட்டளையிடும்ன்றான். உடனே இயேசு வான்றாரு. உடனே வந்துட்டான், நடந்துட்டான். எவ்வளோ ஸ்டெப்பு நடந்தானோ, ஆனால் காற்றை கண்டான். காற்று பலமாக இருக்கிறதை கண்டான் என்று வாசிக்கிறோம். என்னைக்கு நம்முடைய பார்வை மாறுகிறதோ அன்றைக்கு நம்முடைய விசுவாசத்தை நாம் இழந்து போவோம். பார்வை மாறக்கூடாது. அந்த பார்வை ஃபோக்கஸ்டாக இருக்கணும். யார் மேலே தெரியுமா? விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி. எபிரேயர் 12:1. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி. அந்த பார்வை, அந்த ஃபோக்கஸ் ஒரு நாளும் மாறிடக்கூடாது. எப்போ பார்வை மாறுதோ அன்னைக்கு நம்முடைய விசுவாசமும் மாறும். இதுதான் இந்த நாளிலும் நிறைய பிரச்சனையே. ஒரு விசுவாசத்தில் நடந்திருப்போம், அப்போது இயேசுவை பார்த்து தான் நடந்திருப்போம், இயேசுவை சார்ந்து தான் நம்ம நடந்திருப்போம். நேரம் ஆக 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 அந்த டென்ஷன் அதிகமாக, அந்த போராட்டங்கள், அந்த சூழ்நிலைகள் எல்லாம் பயங்கர பயமுறுத்த ஆரம்பிக்கும்போது நம்முடைய ஃபோக்கஸை இயேசுவை விட்டு அந்த பிரச்சனையின் மேலே திருப்புறோம். பார்த்தீங்களா? இயேசுவை பார்த்து நடந்தவன் இப்போ காற்றை பார்த்து அமிழ்ந்தான். இயேசுவை பார்த்தால் நீ நடக்கலாம், காற்றை பார்த்தால் நீ அமிழ்ந்து போய் விடுவாய். இன்றைக்கி நம்ம நினைக்கலாம், சொல்கிறது ரொம்ப ஈஸி, உண்மை. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் அந்த பாதையில் கடந்து போகும்போது தான் அந்த கடைசி வினாடி வரைக்கும் அந்த விசுவாசம் அப்படியே ஆண்டவரே செஞ்சுருங்க, பண்ணிடுங்க அப்படின்னு நம்ம போராடும் பொழுது எங்கேயாவது ஒரு மாம்சத்தில் ஒரு சூழ்நிலைகளை பார்த்து பயந்துடும் இல்லையா? பிரியமானவர்களே, இங்கே தான் ஆண்டவர் கேட்குறாரு, அற்ப விசுவாசியே, நீ ஏன் சந்தேகப்பட்ட? என்னை தானே பார்த்துட்டு இருந்த, என்னை பார்த்துட்டு இருக்கிற வரைக்கும் நீ நடந்தியே, நீ சூழ்நிலையை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீ அமிழ்ந்த. கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படி தான் மோசே என்னாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தில் 12 பேரை கானானை பார்த்து வரும்படியாக அனுப்பினான். ஆனால் கானானை பார்த்துவிட்டு வந்தவர்கள் 10 பேர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? நாம் போய் சுற்றி பார்த்து வந்த தேசம் தங்கள் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். ராட்சச பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சசரையும் கண்டோம்.
கண்டோம். நீ தேசம் எப்படிப்பட்டது அதை தானே பார்த்துட்டு வர சொன்னார். இவங்க பார்த்தது பாருங்கள், ஃபோக்கஸ் மாறுது. அவர்கள் ராட்சச பிறவியை கண்டார்கள். இங்கே வந்து அவங்க சொல்கிறாங்க நம்ம போக முடியாது, அது குடிகளை பட்சிக்கிற தேசம். திரும்ப திரும்ப சொல்கிறாங்க பாருங்கள், அவர்கள் பார்வைக்கு அப்படியே இருந்தோம், எங்கள் பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளி போல் இருந்தோம். பார்வை, அவர்கள் பார்வை, ஏனாக்கின் புத்திரரை கண்டோம், அவர்கள் பார்வை, எங்கள் பார்வை. ஆண்டவர் இன்னைக்கு நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு இன்னைக்கு அவர் சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீ என்ன பார், என்ன பார். பிரியமானவர்களே, நீங்கள் உலகத்தையும் சூழ்நிலையும் பார்த்தது போதும், ஆண்டவரை நோக்கி திரும்ப பார்ப்பீங்களா? உன் விசுவாசம் எங்கேன்னு கேட்குறார். அதுக்கு காரணம் உன் பார்வை எங்கே, நீ எங்கே பார்த்துட்ட? என்னாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தின் 30வது வசனத்தை இன்றைக்குரிய மனப்பாட வசனமாய் குறித்து கொள்வோம். அப்பொழுது காலை மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்து கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயிக்கலாம் என்றான். ஏன் அவங்க அதை பார்க்கலையா? அவர்கள் தேவனை ஃபோக்கஸ் பண்ணி தேவன் மேலேயே தங்களை ஃபோக்கஸை வச்சுருந்ததுனால இந்த ராட்சச பிறவிகள் அவர்களுக்கு ஒரு பொருட்டாக இல்லை. காற்று அடித்தது உண்மைதான், கொந்தளித்தது உண்மைதான். ஆனால் பேதுரு இயேசுவை மாத்திரம் பார்த்திருப்பான் என்று சொன்னால் இங்கே அமிழ்ந்திருக்க மாட்டான். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, எங்களுடைய விசுவாசம் தளர்ந்து போகிறதற்கு காரணம் எங்கள் பார்வை மாறுகிறது, எங்கள் ஃபோக்கஸ் மாறுது. கவனமாக அன்றைய அந்த ஃபோக்கஸை எப்போதும் அன்றைய உண்மை மாத்திரம் நோக்கி பார்க்கிறவர்களாய் எங்கள் வாழ்க்கை அமைய நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், விட்டு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். தொடர்ந்து நாங்கள் இந்த நாட்களில் உம்மோடு கூட இருக்கிற அந்த உறவை காத்து கொண்டு எங்கள் பார்வையை உண்மையில் பதித்து வாழ உதவி செய்யும். ஃபோக்கஸ் மாறாமல் இருக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். விங்ஸ் ஆஃப் விக்டரி IAS அகாடமியை கடந்த 2 ஆண்டுகளாக தொடர்ந்து நடத்தி வருகிறோம். இந்த ஆண்டு நல்ல ரிசல்ட்ஸை நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம். பிள்ளைகள் 12 பிள்ளைகள் தேர்வு எழுத காத்திருக்கிறார்கள். ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த 2024-2025 ஆண்டுக்கான சேர்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் உங்கள் பிள்ளைகளையோ அல்லது உங்களுக்கு தெரிந்த பிள்ளைகளையோ அல்லது உங்கள் சபையில் இருக்கிற தரிசனம் உள்ள பிள்ளைகளையோ நீங்கள் உடனடியாக கீழே காண்கிற இந்த ஃபோன் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். அப்ளிகேஷன் ஃபார்மை வாங்கி உடனே நீங்கள் ஃபில் பண்ணலாம். ரொம்ப லிமிட்டட் சீட்ஸ் தான் இருக்குது. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியோடு கூட நாங்கள் நடத்தி வருகிறோம். எனவே உடனடியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சென்னையில் இந்த IAS அகாடமியை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள், பக்தி உள்ளவர்கள், ஆண்டவருக்கு பயந்த தேவ ஜனங்கள், தானியேலாக, யோசேப்புகளாக, தெபோரால்களாக உன்னதமான உயர்ந்த ஸ்தானத்தில் அமரணும் என்பதுதான் எங்கள் தரிசனம். எனவே நீங்கள் உடனடியாக தொடர்பு கொள்ளலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you.